ட்ரேடை பல வருஷமாக பண்ணுறவங்க கூட பல லாஸஸ் பார்க்குறதுக்கு காரணம் அவங்க ட்ரேடிங்கை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. பட் நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 50+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் கோர்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களா இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப ட்ரேடிங்கை காம்ப்ளிகேட் இல்லாமல் ரொம்ப சூப்பர்வாக டெய்லியுமே ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டில் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி காரணம். ஸோ அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் நாளையிலிருந்து உங்கள் ட்ரேட் கூட எங்களை மாதிரி ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டோட இருக்கக்கூடிய ட்ரேடாக மாறுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் ரிவீல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 2 வகையான பேட்டர்ன். ஒன்று ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கிறது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி வந்தாலும் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் 3 டைப்பாக வந்து க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபேஸிங்கில் ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓகே, இது வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்னில் நீங்கள் 3 செட்டப் சொன்னீங்களே, ஃபஸ்ட் பேட்டர்ன் ஓகே, செகண்ட் பேட்டர்ன் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். சரி, இது ரெண்டும் இல்லை, தேர்ட் ஒன் இப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா இதை நான் அந்த செட்டப்பை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இந்த செட்டப்புக்குள்ளேயே போகாதீங்க. பார்க்குறதுக்கு இதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே தான் தெரியும். பட் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. பிகாஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. அதாவது லெஃப்ட் ஷோல்டர் இறங்கியும் ரைட் ஷோல்டர் இறங்கியும் லெஃப்ட் ஷோல்டர் ஏறியும் ரைட் ஷோல்டர் இறங்கியும் இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ட்ரேட் செட்டப் இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது ரூல்ஸ். எப்படி என்ன மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எந்த ஃபேஸிங்லேருந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஒன் இஸ் ஸ்ட்ரைட் ஃபேஸிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கணும். ஓகே, இப்போது ரூல் நம்பர் 1க்கு அப்புறம் ரூல் நம்பர் 2க்கு வரலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடச்சதுக்கப்புறம் இங்கே 4 எட்ஜஸ், அதாவது 4 ஃபேஸஸ் வந்து கனெக்டிவாக இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று. இப்படி ட்ரெண்ட் லைன் போடுறீங்க அப்படின்னா மிஸ்ஸே ஆகாமல் கனெக்டிவிட்டி இருக்கணும். இஃப் சப்போஸ் இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் எனக்கு இல்லை, இது வந்து மிஸ் ஆகி இப்படி இருக்குது, ஸோ நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நோ, எடுக்கவே கூடாது. இந்த 4 பாயிண்ட்டும் ஒன்ஸ் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான பேட்டர்னுக்கான ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரூல் நம்பர் 2 இதுதான். 4 ஃபேஸஸும் கனெக்ட் ஆகணும், அது ட்ரெண்ட் லைன் டச்சில் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரூலும் ஓகே ஆகிடுச்சு, செகண்ட் ரூலும் ஓகே ஆகிடுச்சு. அப்போ தேர்ட் ரூல் என்ன எனக்கு அப்படின்னு கேட்டால், ஸோ இதில் பிரேக் அவுட். இப்போ நீங்கள் இதை வந்து என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்கலாம். 1 minute, 3 minutes, 5 minutes, 15 minutes, 1 hour, 4 hours டே, எதில் வேணாலும். பட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா ஓகே, ஸோ 1 minute, 5 minutes, 15 minutes எது வேணாலும் இருக்கலாம். ஈவன் ஸ்கேல்பராக இருந்தாலும். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா மேபி 1 hour, 4 hours அந்த மாதிரி போய்க்கோங்க. இல்லை நான் ஒரு லாங் ட்ரேடர் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா டே, வீக், மந்த் எது வேணாலும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டார்கெட் வேணும், நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். பட் கன்ஃபார்மாக எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இந்த ட்ரேட் செட்டப் கிடைக்கும். சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 minutesக்கான ட்ரேட் செட்டப் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 minutesல இப்படி ஒரு பேட்டர்ன் விழுந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நேராக சைடில் இந்த டூலில் இருக்கக்கூடிய ஃபிபனாச்சிக்கு போயிடுங்க. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் சைடில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு செட்டிங்ஸோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே போய் இதில் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது மேலே வச்சுட்டு செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க, மித்ததெல்லாம் டிக்கை எடுத்து விட்ருங்க. கலர் சூஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இதை ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த செட்டப் கிடச்சிரும். ரைட், இப்போ நம்ம செட்டப்குள்ளே போகலாம். இப்போது எனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. ரூல் நம்பர் 1 and 2 வந்து எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. தென் நான் என்ன பண்ணுவேன், ஃபிபனாச்சியில் போயிட்டு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு
எது ரைட் ஷோல்டரோ அந்த ரைட் ஷோல்டரோட கீழே லோவில் இருந்து ஹெட்டோட டாப் வரைக்கும் இப்படி வச்சு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.618 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். இதுதான் உங்களோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃபிபனாச்சியோட செட்டப்பு. பிஃபோர் தேட் ரூல் நம்பர் 1 சொன்ன மாதிரி ஃபேஸிங் பார்த்துட்டிங்க. ரூல் நம்பர் 2 சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கனெக்டிவிட்டி 4 ஃபேஸஸும் 4 எட்ஜஸும் கனெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 ஷோல்டரும் ஹெட்டுக்கு மேலே இருக்காது, ஹெட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஈவன் ஈக்குவலாக கூட இருக்கக்கூடாது. இதுதானே நம்ம ஒரு ஹியூமனாக நம்ம யோசிச்சோன்னா அதுதான் விஷயம். ஸோ அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுமே நம்மளை ஹியூமன் மாதிரி தான் பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்டுக்கு ஈக்குவலாக லெஃப்ட் ஷோல்டரோ இல்லை ரைட் ஷோல்டரோ இருக்கக்கூடாது. அண்ட் மோரோவர் ஈக்குவலாக இல்லை இதுக்கு மேலேயும் ஹைலையும் பிரேக் பண்ணி மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த செட்டப் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெட்டு மேலேயும் ஷோல்டர் 2 கீழேயும் இருக்கணும். ஓகே, இதில் வந்து லெஃப்ட் ஷோல்டர் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரைட் ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது 2ம் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குன்றது உங்களுக்கு டசன்ட் மேட்டர். என்ன ஒரே ஒருனா ஹெட்டுக்கு ஈக்குவலாகவோ ஹெட்டுக்கு மேலேயோ 2 ஷோல்டரும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஃபிபனாச்சியை கொண்டு போய் வச்சுட்டு இப்படி லோலேருந்து ஹை வரைக்கும் வச்சுட்டு 1.618க்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் எனக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே, பிரேக் அவுட் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் சூப்பர் பிரேக் அவுட். இப்போ நான் பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கும் போதே ரன்னிங்லேயே நான் என்ட்ரியை போட்டுடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடக்கூடாது. ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ண கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போடணும். பிகாஸ் அதில் எந்த ஹரிபரியும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணி பாடியை உள்ளே கொண்டு போய் விற்க வச்சு மேலே அப்படி கொண்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் கேண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரிக்கு போயிடலாம். போயிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் எது வச்சுக்கணும் அப்படின்னா, எது ரைட் ஷோல்டரோ அதுக்கு டாப்பில் மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ட்ரியும் பக்காவாகிடுச்சு, ஸ்டாப் லாஸும் பக்காவாகிடுச்சு. தென் நீங்கள் வந்து யூ ஷுட் வெயிட் டில் 1.618 உங்களோட டார்கெட் ஹிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, ஓகே பிரேக் அவுட் நடந்த கேண்டில் ஒருவேளை இம்பேலன்ஸாக இங்கே வரைக்கும் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய கேண்டிலாக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் நியர்பையில் எனக்கு 1.618 பக்கத்துலேயே இருக்குது, அப்போ நான் என்ட்ரிக்கு போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரைட் ஷோல்டர் இங்கே இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே போவாங்க. எங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சோ அந்த இடத்துக்கு உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி போகும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இப்படி போகும்பொழுது உங்களுக்கு இப்படி பாடி வந்துட்டு மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா டோன்ட் கோ ஃபார் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் போகிற கேண்டில் என்ன பண்ணணும், இப்படி போகிற மாதிரி போய் இப்படி ரிஜெக்ட் ஆகிட்டு பாடியை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிடணும். ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும். இப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இவன் வந்து எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா, உங்களோட டார்கெட்டு ஹிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஒன்ஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்னோட என்ட்ரி, அதாவது இங்கேயாவது 100%, இங்கே 200% என்னோடய என்ட்ரி வந்து ஹிட் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது, எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன், என்ட்ரிக்கு நான் போயிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரைட் ஷோல்டரோட டாப்பில் வச்சுப்பேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1.618 கண்டிப்பாக இது ஹிட் ஆகுங்க. ஸோ என்னோட ட்ரேட் செட்டப்பில் நான் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்தில் 5 நாள் இருக்குன்னா 4 நாளாவது எனக்கு இந்த ட்ரேட் செட்டப் கிடச்சிரும். ஏதாவது ஒரு நாள் தான் மிஸ் ஆகும், அதுவும் வந்து ரொம்ப குறைவு தான். சரியா? மேக்ஸிமம் 5 டேஸ் கூட இந்த ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் கிடைக்கும்போது கண்ணை மூடிட்டு இதை எடுத்துருங்க. ஓகே, இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்ன் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா,
செல் செட்டப்காக பார்க்குறோம். இது வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கும்பொழுது உங்களோட ப்ராபபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டருங்க. ஓகே, நான் இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு நிஃப்டி சார்ட்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள், ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக உங்களுக்கு கண்ணில் தெரியும். பாருங்கள், இது வந்து பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நீட். ஸோ பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரியான ஒரு ஃபேஸிங்கில் இருக்கா. ஃபஸ்ட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் டச் இருக்கணும். எத்தனை டச்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக 4 டச்சஸ் இருக்கணும்னு இருக்கேன். 1 2 3 4 டச்சஸ். இந்த 4 டச்சஸில் எதுவுமே இந்த பாடியை கட் பண்ணக்கூடாது. சரியா? ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி பாடியை இப்படி போய் இப்படி கட் பண்ணக்கூடாது. ஸோ விக்காக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஒன் செட்டப் கிடச்சோடனே நான் என்ன பண்ணிடுறேன், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஷோல்டரோட க்ளோஸ்லேருந்து மேலே இந்த பாடி வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சாச்சுன்னா எனக்கு செட்டப்பு ரெடி. ஓகே, செட்டப் ரெடி அப்படின்னோடனே இங்கே பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட் நடந்தோடனே என்னோட என்ட்ரியை போடுறேன். ஸோ டார்கெட் வந்து 25,700 வரைக்கும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செட்டப்ஸ் கிடைக்கும். பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகே, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பாருங்கள், பக்கத்துலேயே இன்னொரு செட்டப் கூட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அழகாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ அழகான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இவ்வளோ பேட்டர்ன்ஸ் கிடைக்குது பாருங்கள். நீங்கள் இது போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ரைட், இப்போது நான் இது செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் டச்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் டச்சஸ் இருக்குது. செகண்ட் ரூலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இந்த இதோட ரைட் ஷோல்டரோட லோவில் இருந்து மேலே டாப் வரைக்கும் வச்சாச்சு. ஸோ 1.618 செட்டப் ரெடி. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரிக்கு போகிறேன். அண்ட் 25,760 என்னோடய டார்கெட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியாக ஒரு பேட்டர்ன் அமையுது அப்படின்னா இது உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் இதே சினாரியோ தான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட் ஃபேஸிங் இருக்குங்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ட்ரேடுக்கு நீங்கள் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் வந்தால் போகலான்னு சொல்லிட்டீங்க. வேறு இதில் என்ன செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எப்படி ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து 3 டைப்பாக சொன்னேனோ அதே மாதிரி உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயும் 3 டைப்பாக வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட் ஃபேஸிங் வருதா, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது இல்லாமல் எனக்கு வந்து இப்படி வருது, இந்த க்ராஸில் வருது, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இதுவும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. கரெக்டான ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். ஓகே, இது எதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதுங்க, இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. இது வந்து ராங். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும். பட் இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரில் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப். இது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தான் ஹண்ட் பண்ணும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடச்சிச்சின்னா அது பேட்டர்னே கிடையாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஃபேஸிங் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ரூல் நம்பர் 1 வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் நம்பர் 2 என்ன சொன்னேன், 4 ஃபேஸஸ், அதாவது 4 எட்ஜஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியில் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணும்போது இப்படி. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு எட்ஜ் எனக்கு கனெக்ட் ஆகலை, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நோ, எடுக்கக்கூடாது. எல்லா எட்ஜஸும் இப்படி கனெக்டிவாக இருக்கணும். ஸோ ரூல் நம்பர் 2வும் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. ரூல் நம்பர் 3 என்ன சொன்னேன், ஹெட்டுக்கு ஈக்குவலாவோ இல்லை ஹெட்டை விட மேலேயோ, அதாவது உடச்சோ இருக்கக்கூடாது. ஷோல்டர் 2 ஷோல்டரும் ஹெட்டை விட லோவில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்குதா, ஓகே. அண்ட் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஈக்குவலாக இருக்கணுமா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ ஒன்று சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வருது அப்படின்னா, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதுன்னா ரூல் நம்பர் 3யும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எனக்கு எல்லா ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நான் எங்கே போயிடுவேன் அப்படின்னா டேரெக்டாக ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு ஆல்ரெடி அங்கே சொன்னதே தான், ரைட் ஷோல்டரோட டாப்பில் இருந்து நீங்கள் கீழே ஹெட்டோட இந்த எட்ஜ் வரைக்கும் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிளியர் ஆகிடும். அப்போ 1.618ங்கிறது உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ என்ட்ரி எங்கே அப்படின்னா, ஒன்ஸ் ரைட் ஷோல்டரோட இந்த டாப்பில் உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும்போது இங்கே உங்களுக்கு பக்காவான ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகே, கண்ணை மூடிட்டு இங்கே என்ட்ரியை போயிடுங்க. அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் எது, ரைட் ஷோல்டரோட இந்த எட்ஜில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் 1.618. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து அந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து இம்பேலன்ஸாக இவ்வளோ தூரம் போயிட்டானா என்ட்ரிக்கு போகலாமான்னு கேட்டால் போகாதீங்க. அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும்போது என்ட்ரிக்கு போங்க. பக்காவான என்ட்ரியாக இருக்கும். கண்டிப்பாக இது 1.618க்கு டார்கெட்டை ஹிட் பண்ணும். உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். எங்கே பாருங்கள்,
நான் ஃபேஸிங் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு ஃபேஸிங்கில் சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸிங்கில் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக? ஓகே. செகண்ட் ரூல் என்ன சொன்னேன், ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு எல்லா டச்சஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா டச்சஸும் இருக்குது. 1 2 3 4 டச்சஸ் இருக்குது. ஓகே. ஒன்ஸ் வந்து இது கிடச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், ஃபிபனாச்சி எடுத்துகிட்டு வந்து ரைட் ஷோல்டரோட டாப்லேருந்து இந்த எஜ்ஜோட நீங்கள் விக்கில் வைக்கணுமா பாடியில் வைக்கணுமா இனிஷியலாக உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் இனிஷியலாக பாடி க்ளோஸில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, செட்டப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இங்கே என்ன நடக்குது, பிரேக் அவுட் நடக்குது. அப்போ என்னோட என்ட்ரி இங்கே இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே வச்சுட்டு இந்த இதோட கீழே வச்சுட்டேன் ஸ்டாப் லாஸை. ஓகேங்களா? ஸோ எனக்கு ட்ரேட் செட்டப் பாருங்கள், 1.678 வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ரிஜெக்ஷன் கேண்டில் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடி க்ளோஸ் வச்சா தான் ஸ்டாப் லாஸ் ஹண்ட். சரியா? ஸோ இங்கே விக்கு வச்சு ரிஜெக்ஷன் ஆகி மேலே போயிட்டா அகெயின் உங்களுக்கு இந்த டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ நல்லாவே இந்த டார்கெட் இருந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 26,213 பிரேக் அவுட் நடந்துச்சு. 26,264 உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அதில் 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் ஹிட். ஸோ இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிறதுக்கான பேட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டரும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் நல்லாவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு செல் செட்டப்புக்கும், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு பை செட்டப்புக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் பேட்டர்ன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன். ஃப்ளாக் அண்ட் போலில் கூட எல்லாருக்கும் ஃப்ளாக் அண்ட் போல் தெரிஞ்சது எப்படின்ற ஒரு விதம் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் பாருங்கள். ஃப்ளாகை வந்து நீங்கள் யூஸ்வலாக நம்ம பார்க்குறது, நம்மளோட ஃப்ளாகே நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிப்போம். பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ஃப்ளாக் அண்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம வேலிடான ஒரு ஃப்ளாக் அண்ட் போலாக சொல்லலாம். அண்ட் இப்படி இல்லாமல் எனக்கு இப்படி இருக்குது, அதாவது போல் இப்படியும் ஃப்ளாகு கீழேயும் இருக்குது அப்படின்னா இதுவும் உங்களுக்கு வேலிடான ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் தான். பட் இது 2 பேட்டர்னும் எனக்கு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃப்ளாகை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இன்வேலிடுங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் இமேஜினேஷன் பண்ண மாதிரி ஃப்ளாக் அண்ட் போலில் நீங்கள் போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஃப்ளாக் என்ன பண்ணும், கீழே தான் பறக்குமே தவிர ஃப்ளாக் எப்போவுமே மேலே உங்களுக்கு பறக்காது, கரெக்டாக ஃப்ளை ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சு, இந்த தேர்ட் செட்டப்பில் வந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் பேட்டர்னே கிடையாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதை நீங்கள் போட்டு இதில் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு வாங்கிடாதீங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ 2 பேட்டர்ன் நான் வந்து வேலிடுன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ரூல் நமக்கு ஓகே ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இந்த 2 ஃபஸ்ட்டு ரூலும் ஓகே ஆகிடுச்சு. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் அண்ட் போலில் யூஸ்வலாக மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருப்பான். இதை நம்ம இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இமிடியேட்டாக இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இப்படி ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஓகே, உங்களுக்கு ட்ரேட் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாக் அண்ட் போல் இது வேலிட்னு சொல்லிவிட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்குது, உங்களுக்கு ட்ரேட் செட்டப் கிளியர் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே ஃபிபனாச்சி செட்டப் போயிட்டு சேம் செட்டப் இந்த போலோட எட்ஜில் இருந்து ஃப்ளாகோட லோ, எந்த லோ வந்து லோயஸ்ட் லோவோ அதை எடுத்துக்கணும். 1 2 3 எனக்கு இது லோயஸ்ட் லோ அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா 1.618 உங்களோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ட்ரியும் தெரிஞ்சிருச்சு, டார்கெட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போ என் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த எட்ஜுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பிரேக் அவுட் ஆன கேண்டில் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரிக்கு உடனே போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். அங்கே பார்த்த மாதிரியே பிரேக் அவுட் கேண்டில் இப்படி பெருசாக ஆகிடுச்சு, நான் உடனே என்ட்ரிக்கு போகலாமான்னு கேட்டால் நோ, டோன்ட் கோ ஃபார் என்ட்ரி. நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் வெயிட் டில் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி நடக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்படி குட்டி குட்டியாக கீழே வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வைக்கணும். இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா டோன்ட் கோ ஃபார் என்ட்ரி. ஒன்ஸ் இப்படி ரிஜெக்ஷன் வச்சு இப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ஒரு வீக் வச்சுட்டாங்க அப்படின்னா சூப்பரான என்ட்ரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கண்ணு மூடிட்டு என்ட்ரிக்கு போயிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 200% உங்களோட என்ட்ரி எக்ஸிட் வந்து ப்ராப்பராக இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னுக்கான எப்படி ரூல் பார்க்கணும், கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும், என்ட்ரி எக்ஸிட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபேஸிங்கில் வரும்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும், சேம் சினாரியோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா
கோ ஃபார் என்ட்ரி அண்ட் இதே ரூலை இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளாக் அண்ட் போலோட பேட்டர்ன் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இப்போது அதே மாதிரி இப்போ எப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு அழகான போல் இருக்குது. ஓகே, அதுக்கான பேட்டர்ன் மேலே ஃப்ளாகும் கிடச்சிருச்சு. ஸோ ஃபேஸிங் நமக்கு கரெக்டாக இருக்கா? நான் சொன்ன மாதிரி ஃப்ளாகு கீழே பார்த்த மாதிரியான ஒரு ஃபேஸிங் இருக்குது. ஸோ ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. கிடச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபிபனாச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் வச்சாச்சு. ஸோ வச்சாச்சுன்னா 1.618 டார்கெட் கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் என்னோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதோட லோவில் வச்சுப்பேன். டார்கெட் 1.618 ஹிட் ஆகிடுச்சா? ஓகே, இவன் பாருங்கள் பிரேக் பண்ணோன்னா அப்படி டேரெக்டாக கொண்டு போய் டார்கெட்டை ஹிட் பண்ணியாச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வரல. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் சினாரியோ, ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கும் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் கேண்டில் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், நல்ல பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் டார்கெட் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா 25,575 பிரேக் அவுட் நடந்திருக்கு. டார்கெட் வந்து 25,610 வரைக்கும் இருக்குது. நல்ல பிரேக் அவுட் தான். அண்ட் 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போலுக்கு போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், சேம் இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா இது உங்களுக்கு ஒரு கரெக்டான சினாரியோவாக இருக்கும். ஓகே, இஃப் சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிது, இது எனக்கு ஓகேவாக இருக்குமா, இது இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதுவும் ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல். ஓகே, இந்த ரெண்டு செட்டப்புமே இல்லை, எனக்கு வந்து இப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த செட்டப் போகலாமான்னு கேட்டால் போகாதீங்க. இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணும். இது உங்களுக்கு இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி செட்டப் கிடச்சிச்சின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, டன். இப்போ வந்து இங்கே இந்த செட்டப் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு செட்டப்புக்கான நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. போலுக்கு ஈக்குவலாக இந்த ஃப்ளாக் வந்து இப்படி லென்த்தாக இருக்கக்கூடாது. போலோட 40% தான் ஃப்ளாகோட லென்த்தாக இருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல் வந்து என்ன செட்டப் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா செல் செட்டப்புக்கான ஒரு பேட்டர்னாக கிடைக்கும் இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 1 2 3 மினிமமும் மேக்ஸிமமும் ஒரு 3 டச்சஸ்க்கு அப்புறம் தான் இந்த பிரேக் அவுட்டே நடக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இது போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு குட்டியாக ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஓகே, செல் செட்டப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஓகே என்ட்ரிக்கு ரெடி ஆகிடலாம், என்ன டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்போ என்ன பண்ணணும், ஃபிபனாச்சியில் போயிட்டு இந்த லோவில் இருந்து எந்த ஃப்ளாகோட அந்த ஹை வந்து ஹையஸ்ட் ஹையாக இருக்கோ அங்கே வரைக்கும் நீங்கள் ஃபிபனாச்சியோட எட்ஜை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி சேம் 1.618 உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், என்ட்ரியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே லோ வச்சிங்களோ அதுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த பிரேக் அவுட் வந்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இம்பேலன்ஸாக வந்துருச்சுங்க, குட்டியாக சாரி இந்த மாதிரி குட்டியாக இல்லாமல் இப்படி பெருசாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் வெயிட் டில் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட்னு ஒன்று நடக்குது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி போகும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது நீங்கள் என்ட்ரிக்கு ரெடி ஆயிடலாம், என்ட்ரிக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆயிடலாம். ஸோ இப்படி குட்டி குட்டியாக போகும்பொழுது உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் கேண்ட் மேலே போயிட்டு க்ளோஸ் இங்கே வைக்கக்கூடாது, பாடி இங்கே க்ளோஸ் வச்சுச்சுன்னா என்ட்ரிக்கு போகாதீங்க. ஒன்ஸ் இப்படி போகிறது இப்படி சுருக்கி பாடியை உள்ளே கொண்டு வந்துடணும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா இங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ட்ரிக்கு போங்க. இது 200% ப்ராபபிலிட்டி செட்டப் தான். ஓகே, என்ட்ரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரி இங்கே இருக்குது, ரைட்? ஸோ என்ட்ரி கண்ணை மூட்டு போகிறீங்க, ஸ்டாப் லாஸ் இது டார்கெட் 1.618. ஸோ கண்டிப்பாக இந்த செட்டப்பும் உங்களுக்கு ஹிட் ஆகும். சேம் சினாரியோ தான் இன்னொரு ஃபேஸிங்கில் நான் சொன்னதும், இங்கேயும் அதே மாதிரி ரேஞ்ச் ஒன்றில் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிடலாம், என்ட்ரிக்கு போயிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி நம்ம ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பார்த்தோமோ அதே மாதிரி இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல். ஸோ ஃப்ளாக் அண்ட் போல் பை செட்டப்புக்கு சொன்ன மாதிரி இன்வெர்டட் ஃப்ளாக் அண்ட் போல் வந்து உங்களுக்கு ஒரு செல் செட்டப்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் நல்ல ஒரு போல் கிடச்சிருக்கு. ஓகே, டன். அதே மாதிரி ஒரு ஃப்ளாகும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஃப்ளாக் வந்துட்டு சூப்பராக மேலே நோக்கி இப்படி இருக்குது. ஓகே,
இப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், செட்டப்க்கு ரெடி ஆகிடணும். இந்த லோவில் இருந்து ஃப்ளாகோட மேலே ஹை வரைக்கும் வச்சுட்டேன் அப்படின்னா 1.618 அப்படின்றது இங்கே வந்து என்னோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டில் என்னோட என்ட்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாவே சூப்பரான ஒரு டார்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா 24,797 பிரேக் அவுட் நடந்திருக்கு. 24,706 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 to 97 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு இன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, ஒன்ஸ் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து போடுற போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டில் அழகாக போய் கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்காமல் ரிஜெக்ஷன் வச்சு கீழே வந்திருக்கான். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200% ட்ரேடிங் ஒரு டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் பிரேக் அவுட் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் வச்சோன்னே என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸை ஆஸ் யூஷுவல் மேலே வச்சுட்டு டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டோட டெய்லி இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். தேங்க்யூ.